கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே 2/11/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீ செய்தலும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாச வேலைக்கு இவரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய அன்பின் பிரசனம் எப்போதும் இவரோடு இருந்து செயல்படுவதாக உடைய நிறைவானது இவருக்கு உண்டாகட்டும் அப்பா. நன்மையானது இவருடைய வாழ்க்கையிலே இருந்து செயல்படும்படி நீ செய்தலும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருப்பதாக. யோவான் 15:16 நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையிலே சகல ஆசீர்வாதமும் மும்மாலே உண்டாகட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளையாக நீர் வழிநடத்தி சகலத்திலுமே வெற்றியை கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 2/11/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்தியாவை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேசத்தில் நன்மையும் கிருபையும் விடுதலையும் உண்டாகும்படி நீர் செய்தலும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. சமாதானம் உண்டாகட்டும், தீமைகள் அணுகாதபடி வேலி அடைப்பீராக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு கூடி இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின விலையேறப்பட்ட ரத்தத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.